தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக மாணவர்களின் லட்சியங்களை சிதைக்காமல் அவற்றை வளர்ப்பதே கல்வி அமைப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும் என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் விதிஷாவில் நீட் மறுதேர்வு எழுதச் சென்ற 3 மாணவிகளுக்கு பயோமெட்ரிக் சிக்னல் மற்றும் நுழைவுச் சீட்டுகளில் இருந்த பிழைகள் காரணமாக தேர்வு எழுதும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இது தொடர்பாக விஜய் வசந்த் எம்பி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இது வெறும் 3 மாணவிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இது பல ஆண்டுகால கடின உழைப்பு, தியாகம், கனவுகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம் என குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகளுக்கான விலையாக மாணவர்களின் எதிர்காலத்தை செலுத்தும் நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என தெரிவித்துள்ளார். இத்தகைய சம்பவங்கள் கல்வி அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புவதாக அவர் கூறியுள்ளார். தகுதியுள்ள மாணவர்களுக்கு நியாயமான வாய்ப்புகள் தவிர்க்கப்படுவது ஒட்டுமொத்த தலைமுறையின் நம்பிக்கையையும் தகர்க்கும் அபாயத்தை ஏற்படுத்துவதாக விஜய் வசந்த் எம்பி குறிப்பிட்டுள்ளார்.